மகரம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் விசாகம் அனுஷத்தில் இருந்தால், சூரியன் விசாகத்தில் இருந்தா அவிட்டம் வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். அடுத்தது சூரியன் அனுஷத்தில் இருந்தா திருவோணம் வந்து முடக்கு நட்சத்திரமாக வரும். இப்போ வந்து மகர ராசி லக்ன நேயர்களுக்கு நம்ம பார்க்குறோம். இப்போ முடக்கு வந்து உங்க ஜாதகத்துல சூரியன் விசாகத்துல இருந்தா அவிட்டம் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். அனுஷத்துல இருந்தா திருவோணம் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமாக வரும். ஸோ இந்த அவிட்டம் திருவோணம் நட்சத்திரம் எந்த வீட்டுல இருக்குன்னா மகர வீட்டுல இருக்கு. மகர வீட்டுல சரிங்களா, இந்த வீடு மகரம். ஸோ மகர வீட்டுல போயிட்டு இங்க சந்திரன் இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மகர வீட்டுல சந்திரன் இருக்காரு. இப்போ நான் என்ன சொல்லுவோம், சந்திரனாலே உங்களை சுற்றி உள்ள பெண்கள், தாயார், சகோதரிகள்னு சொன்னா சரிங்களா. ஸோ இவர்களால் இவங்களுக்கு வந்து ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படும். இந்த ஜாதகருக்கு தன்னை சுற்றி உள்ள பெண்களால் அசிங்கம் அவமானம் ஏற்படும். ஏதாவது வந்து இந்த ஜாதகர் வந்து ஏதாவது பண்ண போவாரு, இதுக்கு வந்து இதுக்கு தேவையான ஒரு நியாயம் கிடைக்காது. ஏதாவது ஒரு அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ண போயிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்காது. ஸோ இதற்கு உண்டான ஒரு நீதி நியாயம் வந்து மறுக்கப்படும். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பெண்களே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து வழக்கு வந்து தொடர்ப்பாங்க சரிங்களா. அடுத்ததாக நம்ம லக்ன வாரிய பார்த்தோம்னா இந்த மகர லக்னத்துக்கு இப்போ வந்து இந்த மகர வீடு முடக்காகும். அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணீங்க, இப்போ கடக லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா, இப்போ வந்து கடக லக்னத்துல பிறந்தா மகர லக்னம் எத்தனை பாவமா, 7ஆம் பாவமா வருதா உங்களுக்கு. 1 2 3 4 5 6 7. ஸோ 7ஆம் பாவமா வரும் மகர லக்னம். அப்ப என்ன சொல்லுவோம், கடக லக்னம் பிறந்தவங்களுக்கு மகரம் வந்து 7ஆம் பாவமா வரும்போது 7ஆம் பாவம் என்ன சொல்லுவோம், திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, திருமண வாழ்க்கையில் ஒரு அசிங்க அவமானம், திருமண வாழ்க்கையில இவருக்கு வந்து ஒரு மேபி ஒரு டைவர்ஸ் கேஸ் போட்டிருப்பாரு, திருமண பந்தத்துல பிரச்சனைல அது வந்து ஒரு கோர்ட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அதுல அவருக்கு உண்டான நீதி நியாயம் வந்து கிடைக்காது. வந்து ஒரு தப்பா ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க இவருக்கு அகெயின்ஸ்ட், இவருக்கு ஒரு அசிங்க அவமானத்தை கொடுக்கும் முறையில வந்து அந்த இவரோட வாழ்க்கை துணை வந்து அந்த மாதிரி ஒரு கேஸை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. இதுல அந்த ஜாதகர் இதுக்குண்டான நீதி நியாயம் மறுக்கப்படும், இவர் ஒரு அசிங்க அவமானத்தை சந்திப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து 7. அதுல அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு ஒருத்தர் மிதுன லக்னத்துல பிறந்து இந்த மகர வீடு முடக்காக வரும்போது மிதுன லக்னத்துக்கு மகர வீடு எத்தனாம் பாவமா வரும், 8ஆம் பாவமா வரும். 1 2 3 4 5 6 7 8 வரும் சரிங்களா. நீங்க ஒரு மிதுன லக்னத்தை பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு மகர வீடு முடக்கா வருதுன்னா 8ஆம் பாவம் முடக்கா வரும். ஸோ 8ஆம் பாகம் காரக வகையில 8ஆம் பாவம்னா என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஆயுள் பாகம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த ஜாதகருக்கு வந்து ஒரு ஆயுள் பங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு வந்து ஒரு மரண பயம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவும் யாரோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீடு இல்லையா. சனி பகவான் யார் சொல்லுவோம், ஆயுள்காரகன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆயுள் பாதிப்பு இந்த ஜாதகருக்கு இருக்கும், ஒரு மரண பயம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் அங்க போயிட்டு அந்த ராகு அல்லது மாந்தி சம்பந்தப்பட்டால் நம்ம 100% கண்டிப்பாக வந்து அந்த பாதிப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜாதகருக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ இவ்வாறு நீங்க உங்க எந்த பாவகம் வருது அதை வந்து நீங்க பேஸ் பண்ணி நீங்க அந்த பாதிப்பு தான் அந்த பாதிப்பு, ஸோ இதற்கு உண்டான தீர்வாக
அதற்குண்டான நீங்க தோஷ பரிகாரத்தை பண்ணும்போது அதன் பாதிப்பு வந்து படிப்படியாக குறையும். ஸோ இதற்குண்டான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உண்டான தானியம் வந்து கருப்பு எள். இப்போ நீங்கள் ஒரு ஜாதக கட்டம் வரைஞ்சிட்டு கருப்பு எள் 1 கிலோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மகர வீட்டில் வந்து அந்த கருப்பு எள்ளை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு ஏற்றி நல்லெண்ணெய் விளக்கு நீங்கள் ஏற்றலாம். ஏற்றிட்டு அந்த ஜாதக கட்டத்தை 8 முறை வலம் வரங்க. எப்போ பண்ணலான்னா சனிக்கிழமை சனி ஹோரையில் நீங்கள் பண்ணுங்க. பண்ணிட்டு அந்த அந்த நீங்கள் பண்ணீங்கல்ல அந்த ஜாதக கட்டத்தில் வச்சு அந்த கருப்பு எள் அந்த தானியத்தை நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற தானியத்தோட மிக்ஸ் பண்ணிட்டு தானமாக கொடுத்துருங்க. இது வந்து ஒரு எளிய தாந்திரிக பரிகார முறை. சரிங்களா? அடுத்ததாக இதற்குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகம் முடக்கு அதிபதி சனி பகவான். அது நான் எழுத விட்டுட்டேன் இங்க. முடக்கு அதிபதி சனி பகவான். ஸோ நீங்கள் சனி பகவானை நினச்சிட்டு மனதார நினச்சிட்டு நீங்கள் 8 முறை சுற்றி வரணும். சனி ஹோரையில் பண்ணுறது, சனிக்கிழமையில பண்ணுறது அதி உத்தமம். சரிங்களா? இதற்குண்டான கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநீடூர் அருட்சோமநாதர். திருநீடூர் அருட்சோமநாதர். திருநீரூர் அருட்சோமநாதர் இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கு. அங்கே போயிட்டு நீங்கள் எப்போ பரிகாரம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் கௌலவ கரணம் அன்னைக்கு போயிட்டு நீங்கள் பரிகாரம் பண்ணீங்கன்னா இந்த முடக்கு தோஷ பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தியாகும். சரிங்களா? ஸோ இப்போ மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உண்டான முடக்கு தோஷ பாதிப்பும் அதற்குரிய பரிகார முறையை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம கும்பராசி மற்றும் லக்ன நேர்களுக்கு உண்டான பாதிப்பு முடக்கு தோஷ பாதிப்பும் அதற்குண்டான வழிபாடுகளை பற்றி பார்க்கலாம்.